ஓகே, வெல்கம் guys. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு அவர் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். நம்ம மார்க்கெட் சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். காய்கறி மார்க்கெட், மீன் மார்க்கெட் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இங்க பார்க்க போறது ஃபினான்ஷியல் மார்க்கெட். கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்லாங்கா அமைதியாக தான் இருக்கும். எல்லாமே இங்கிலீஷ்லாம் இருக்காது, நார்மலாக தான் பேசுவேன். நீங்க நார்மலாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம் நார்மலானா, ஒரு பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க. அது பேர் தான் நம்ம ட்ரேடிங் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சகிகை அந்த மாதிரிலாம் விளம்பரம் வரும். ஸோ அவங்க மொத்தம் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ஷேர் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறமா அதில் ட்ரேடிங் பண்ணலாம், பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பல வருஷம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் காசு வரும். கொஞ்சம் அதிகமாக நாலேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா டிவிடெண்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ அதை தவிர்த்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பற்றி எந்த அளவுக்கு நம்மளுக்கு டீப் நாலேஜ் இருக்குன்னு தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்னா ஸ்டாக்ஸ். இங்க பாருங்க, இங்க இங்கிலீஷ் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அந்த இங்கிலீஷ் டெஃபினிஷன்ஸ்லாம் சும்மா நம்ம தமிழ்ல எல்லாமே தெளிவா சொல்லணும். பை ஆர் செல் ரெண்டுமே பண்ணலாம். பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். ஓகேங்களா? அது பேர் தான் ட்ரேடிங். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பை பண்ணி சம்பாதிக்கலாம், செல் பண்ணி சம்பாதிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பை பண்ணணும், அது நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம்லயோ இல்லை ஷார்ட் டேர்ம்லயோ ஹோல்ட் பண்ணணும். உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வர வரைக்கும் நீங்க அதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ வந்து நீங்க வாங்கின வேலையில இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குதோ அதுக்கப்புறம் நீங்க அதை விற்பீங்க. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா ட்ரேடிங்னா அப்படி இல்லை. ஒரு பொருளை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பை பண்ணிட்டு ஷார்ட் டேர்ம்ல நீங்க டக்குன்னு வித்துடலாம். இல்ல ஒரு பொருளை நீங்க வாங்காமே செல் பண்ணலாம். அது எப்படின்னா, உங்களுக்காக அந்த புரோக்கர் வந்து அதை ஆல்ரெடி வச்சிருப்பாரு அவங்க கிட்ட, அதை நீங்க டைரக்டா செல் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் ட்ரேடிங். ஓகேங்களா? எப்படி ப்ரோ நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்ல, நம்ம அப்படியே அதை செல் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, அதான் ட்ரேடிங்ன்ற ஒரு சிஸ்டம்ல அப்படிதான் இருக்கு. சரிங்களா? உங்ககிட்ட இருக்க புரோக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பாங்க, அதை நீங்க அவங்க கிட்ட இருந்து அதை செல் பண்ணி விடுவீங்க. அதுல ப்ராஃபிட் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உங்களோட காசு தான் போகும், புரோக்கர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ட்ரேடிங்னா பை செல் ரெண்டுமே பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா பை பண்ணிட்டு ஒரேடியா அதை செல் பண்ணிட்டு நம்ம சம்பாதிக்க முடியுமே கண்டி. ஒரு ப்ராடக்ட்டை எடுத்தோடனே செல் பண்ண முடியாது, நீங்க அதை வாங்கி தான் விற்கணும். ஆனா ட்ரேடிங்ல அப்படி இல்லை. நீங்க வாங்கிட்டு வித்துக்கலாம், இல்ல வித்துட்டு வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதை நம்ம எங்கெங்கெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ்னா பங்குகள். ஒரு கம்பெனியோட பங்கு தான் நம்ம ஸ்டாக்கு இல்ல ஷேர் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட் ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் வேற என்ன நம்ம கிளாஸ்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் நம்ம பார்த்துருப்போம். ஃபாரெக்ஸ்ல வந்து கரன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸ்ல ரெண்டு இருக்கும், கரன்சிஸ் சொல்லுவாங்க, கமோடிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸ் கரன்சிஸ் ஆர் கமோடிட்டிஸ். ஏன்னா கரன்சினாலே ஐ மீன் இப்போ நம்மளோட யூஎஸ்டிக்கு நம்ம ஐஎன்ஆர் எவ்வளவு தருவோம், அவங்க ஒரு யூஎஸ்டி கொடுத்தாங்கன்னா நம்ம 85 ரூபாய் தரணும். ஸோ இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ்லாம் எப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மூலியமா நடக்குது. அதுதான் அந்த வேல்யூவேஷன்ஸ் தான் நம்மளோட ப்ராஃபிட்ஸே, வேற ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம ஐஎன்ஆர் எல்லாம் இங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஐஎன்ஆர் வந்து அந்த அளவுக்கு கெத்து கிடையாது நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. நம்ம யூரோ, அப்புறம் பவுண்ட், இங்கிலாண்டோட காசு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரன்சிஸ், வெல் டெவலப்டு கண்ட்ரிஸோட கரன்சி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கமோடிட்டிஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. கமோடிட்டினா ஒண்ணுமே இல்லை, கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய். அதுக்கப்புறம் பெரிய பெரிய மார்க்கெட்ஸ், அமெரிக்கன் மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா பருத்தி கூட விற்பாங்க கமோடிட்டியில. காட்டன் மார்க்கெட்டு. அது இல்லாம மீட் மார்க்கெட்லாம் கூட இருக்கு, கறி, அந்த மார்க்கெட்லாம் கூட இருக்கு. ஆனா நமக்கு அதெல்லாம் எங்க இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சது வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா கோல்டு ட்ரேட் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும், இன்டர்நேஷனல் கோல்டு. ஓகேங்களா? தென் சில்வர். கோல்டு சில்வரும் ஒன்னாவே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ட்ரேடிங்ல. அது ஏறினா ஏதோ ஏறும், இது இறங்கினா அது இறங்கிடும். தென் க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் விலை. டெய்லி நம்மளோட பெட்ரோல் பிரைசஸ் வந்து மாறி மாறி போயிட்டு வரதுக்கு இதெல்லாம் காரணம். அது எல்லாமே வந்து கமோடிட்டிஸ் அப்படின்ற ஒரு மார்க்கெட் டைப்ல சேர்ந்தது. தென் இந்த ஃபேமஸ் டேர்ம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், கிரிப்டோ கரன்சிஸ். கிரிப்டோ கரன்சிஸ் பல பேருக்கு அது ஸ்கேமா இருக்கலாம், பல பேர் லீகலா இருக்கலாம், இல்லீகலா இருக்கலாம். கிரிப்டோ கரன்சி வந்து ஸ்கேம், இல்லீகல் நம்ம பேச வேண்டாம். அந்த கிரிப்டோ கரன்சி வந்து இயங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி பேர் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. அது ஒரு சிறந்த டெக்னாலஜி, அதனால சாஃப்ட்வேர். ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல கிரிப்டோ கரன்சிஸ் இயங்கிட்டு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். கிரிப்டோ கரன்சிஸ்னா வந்து எல்லாமே ஸ்கேம் கிடையாது. சரிங்களா? அதை ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷனும் பார்ப்போம். கிரிப்டோலையும் ஃபேமஸா கிரிப்டோ நம்ம பார்க்கறதுனா பிட்காயின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி எத்திரம்னு சொல்லிட்டு ஒரு காயின் தெரிஞ்சிருக்கும். அது ரெண்டு தான் மார்க்கெட் லீடர்ஸ் கிரிப்டோ கரன்சில சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே பண்ணலாம். ஸ்டாக்ஸ், ஃபாரெக்ஸ் கரன்சி, கமோடிட்டிஸ், கிரிப்டோ கரன்சிஸ், இது எல்லாத்துலயும் நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங் மீன்ஸ் நீங்க வாங்கிட்டும் விற்கலாம், இல்ல வித்துட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இதான் ட்ரேடிங். இப்போ இதுலயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் எதுல பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு தெரியாதுன்னா அட் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல எப்படிலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கு, ஒரு 40 ஏஜ் தாண்டறதுக்குள்ளார
அட்லீஸ்ட் வந்து உங்களோட ஏஜ்ல இருந்து ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளார எப்படி நம்ம 1 கோடி ரூபாய் அட் எண்ட் ஆஃப் 20 இயர்ல சம்பாதிச்சு நம்ம கையில வச்சுக்கணும், எந்த விதமான உழைப்பும் இன்றி மாசம் ஒரு 5000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு அதை கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா, அது லீகலா இல்லீகலா, அது எவ்வளவு டாக்ஸேஷன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், அதை பத்தி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது நம்ம கடைசி கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ட்ரேடிங் பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அது வந்து ரூல்ஸ். எதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் ட்ரேடிங்க்கு, எதெல்லாம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் வச்சிருக்காங்களோ அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். தென் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரேடும் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே பண்ணலாம் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். கிரிப்டோ கரன்சிஸும் அப்படிதான், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சுக்கலாம், இல்ல ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். கமோடிட்டிஸ் கூட அப்படிதான், கோல்டு அண்ட் சில்வர் கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம், இல்ல வாங்கி வச்சுக்கலாம். ஆனா வாங்கி வைக்கும் போது எப்படின்னா டிஜிட்டலா வாங்குறது வேஸ்ட். அதை பத்தின ஒரு லெக்சரை வந்து நான் கிளாஸஸ் கொஞ்சம் முடிச்சிட்ட பிறகு சொல்றேன். கோல்டு ஏன் டிஜிட்டலா வாங்கக்கூடாது, எதனால வந்து பிசிக்கலா வீட்டுல வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாண்ட்ஸ். பாண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம்னு தெரியல, நம்ம இந்தியாவில வந்து இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ்ல பாண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் பெரிய அளவுல காத்துக்கிட்டு இருக்கு. இப்பத்துல இருந்தே அதை பத்தி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கூட நல்ல பிற்காலத்துல சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. பாண்ட் மார்க்கெட்னா ஒண்ணும் கிடையாது, ஃபெமிலியர், உங்களால நம்பிக்கையா ஒரு நாட்டு மக்கள் நம்பக்கூடிய கம்பெனிஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட், இவங்க பணம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் எழுதி ரைஸ் பண்ணுவாங்க. கடன் பத்திரம், பாண்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? உங்ககிட்ட அவங்க கடன் கேட்பாங்க, அதுக்கான வட்டியை வந்து அவங்க தருவாங்க, அதுக்கு சாட்சி பாண்டு. இதுதான் பாண்ட் மார்க்கெட்ல நடக்கும். பாண்ட்ஸை வந்து பை அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க. இது யாருக்குன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியா ஒரு அமௌண்ட், ஒரு 5 கூட பத்தாது, மினிமம் ஒரு 25 லேக்ல இருந்து 50 லேக் கிட்ட லிக்விடா இருக்கு. ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல, அர்ஜென்ட்டுக்காக நான் அதை எடுக்க போறதும் இல்லை, சும்மா தான் இருக்கு, பேங்க்ல கொடுக்குற பிக்ஸ்டு டெபாசிட்ஸை காட்டிலும் எனக்கு கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட்ல லம்சம்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படின்னா பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே ட்ரஸ்டபிள் மெத்தட், கைடட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ. அதனால வந்து கவனிக்கப்படக்கூடிய துறைகள் தான் இது. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியா நம்ம பார்த்தது. ஆனா நம்ம இங்க கத்துக்க வந்தது ட்ரேடிங் பத்தி தான், அதுவும் முக்கியமா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம கான்செப்டை பத்தி எப்போ ப்ரோ பேசுவோம்னா, அட் எண்ட் ஆஃப் த வீடியோல கான்செப்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஐசிடினா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை ஏன் நம்ம நம்புறோம் அப்படின்ற டாபிக்ஸும் நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வே ஆஃப் டீச்சிங் ஒரு சின்ன யாருக்காவது சஜஷன் இருந்தா சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்து ஸ்லைட் நான் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்ட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்கும் கிளாஸ்ல. யாருக்கான டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் எடுத்ததுல? இல்ல ஜி, ஒண்ணும் இல்ல, அப்படி இல்ல, கிளியரா இருக்கு. ஓகே 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 ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தென் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் என்னென்னலாம் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், பேர் வேற வேற, ஆனா மீனிங் ஒண்ணுதான். ஷேர்னாலும் ஸ்டாக்னாலும் ஒண்ணுதான், எப்படி சொன்னாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுனால கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஃபாரெக்ஸுக்கு வேற பேர் சொல்லுவாங்க, எஃப்எக்ஸ்ன்னு ரொம்ப ஷார்ட்டா சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதோட சுருக்கம் தான் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸோட சுருக்கம் தான் எஃப்எக்ஸ், எப்படி சொன்னாலும் குழம்பு முடியாதீங்க, எல்லாமே ஒண்ணுதான். நெக்ஸ்ட் கிரிப்டோ. கிரிப்டோ கரன்சின்னு சொன்னா கிரிப்டோ மார்க்கெட் கிடையாது, கிரிப்டோ வெறும் கிரிப்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் தான் வேர்ல்டுல ரொம்ப ஃபெமிலியர்ஸ். இது ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி சிறப்பு அம்சம் இருக்கு, ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி மீனிங் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம், இந்த லைன் வைஸாவே பார்ப்போம். மூணுத்துக்கும் சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீப்பா ஃபாரெக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், ஷேர் மார்க்கெட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு நாட்டிலையும் பங்கு சந்தைன்னு ஒன்று இருக்கும். நம்மளோட சன் நியூஸ்ல கூட 6 மணிக்கு போடுவாங்க, சன் டிவி பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேசிய பங்கு சந்தை, மும்பை பங்கு சந்தை, இத்தனை புள்ளிகள் சரிந்தது ஏறியதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ ஒரு நாட்டுக்கும் பங்கு சந்தை அது எதுக்கு இருக்கு, எதனால வந்து அதை நம்ம நியூஸ்ல அவ்வளவு பேசும் பொருளா பேசுறோம்னா, பங்கு சந்தைன்றது எல்லாமே கம்பெனிஸ் தான். கம்பெனிஸ்ன்றது பிரைவேட் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் கம்பெனிஸும் தான். கவர்மெண்ட்ல கம்பெனி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஓஎன்ஜிசின்னு சொல்லுவாங்க, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் தான் அது. அப்புறம் நெய்வேலியிலே அந்த கல்பாக்கத்துல இருக்கும் பாருங்க அணுமின் நிலையமா நெய்வேலி, அது எல்லாமே வந்து இவங்களோட கம்பெனிஸ். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல், இதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் பிரைவேட் கம்பெனிஸ், இது எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கம்பெனியுமே ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருக்க காசோ இல்லை இன்வெஸ்டர்ஸ் காசு வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு வளர்ந்துட்டே வருவாங்க. ஒரு கன்சிஸ்டன்சியா அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு பெரிய ஆள் ஆகும்போது வெளியில இருந்து ஃபண்டை தேட ஆரம்பிப்பாங்க. அப்போதான் அவங்க மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆவாங்க. லிஸ்டிங் மீன்ஸ் மார்க்கெட்ல வருவாங்க. அப்படி வந்தாதான் உங்களால அந்த கம்பெனியை வந்து ஒரு ஷேர்னு சொல்லிட்டு வாங்க முடியும். அவங்க மார்க்கெட்ல வரலன்னா உங்களால அதை வாங்கவே முடியாது. புரியுதுங்களா? இதுதான் ஒரு ஈஸியான உங்களுக்கு எக்ஸாம்பிள்.
ஸோ ஐபிஓன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அப்போ எதுக்காக மார்க்கெட்ல வராங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண தான் வராங்க. மக்கள் வந்து அவங்க கம்பெனி ஷேர்ஸை வாங்கணும், அது மூலியமா நம்மளுக்கு காசு வரும், அது மூலியமா கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான்ஸுக்கு நம்ம செலவு பண்ணுவோம். அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் கரெக்டா போயிட்டு கம்பெனி ப்ராஃபிட் வருதுன்னா உங்களுக்கு அந்த ஷேரோட மதிப்பு ஏறும். இதெல்லாம் எங்க நடக்கும்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேர் தான் பங்கு சந்தை. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒரு நாட்டுக்கு நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, நிறைய பங்கு சந்தைகள் இருக்கலாம். அவங்க நாட்டோட ஒரு பணக்கார அதாவது பணத்தை பொறுத்து இருக்கு, ஓகேங்களா. அவங்களோட வெல்த், அந்த நாட்டுக்கிட்ட எந்த அளவுக்கு சொத்து இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதிகமா இருக்கலாம். ஏன்னா ஒரே எக்ஸ்சேஞ்ச் இருந்தா அவங்களால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது, அதனாலதான் 2-3 எக்ஸ்சேஞ்சஸ் வச்சிருப்பாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 1992க்கு முன்னாடி அப்பெல்லாம் வந்து கொல்கட்டால கூட ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, டெல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு இப்ப இருக்கிறது 2 தான். ரொம்ப பழசான பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது பேர் தான் பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது பேர் என்எஸ்சி. இது இப்பதான் நிறுவனாங்க, ஒரு 1992 தான் நிறுவனாங்க, ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப என்ன ப்ரோ இது நிஃப்டி 15 இருக்கே, இங்க சென்செக்ஸ் 13 இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். ஒரு கம்பெனியோட ஒர்த்தை பொறுத்து அவங்க இதுல வந்து லிஸ்ட் ஆகுறாங்களா, இதுல லிஸ்ட் ஆகுறாங்களான்னு கவர்மெண்ட் கணக்கு போடும். கம்பெனி சைட்ல இருந்து ஆடிட்ஸும் நடக்கும், ஆர்பிஐ சைட்ல இருந்து அவங்களோட ஃபைல்ஸும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், ஆர்ஓசின்னு சொல்லுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த கம்பெனியோட எல்லா விதமான கடந்த காலத்தோட நடவடிக்கை எல்லாமே பார்ப்பாங்க. எல்லா ஃபைல்ஸுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கே வருவாங்க, பங்குச்சந்தைக்கே வருவாங்க. இந்த பங்குச்சந்தை எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஆள் யாருன்னா செபின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி. அவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. செபி, ஆர்பிஐ, இந்தியன் கவர்மெண்ட், இவங்களுக்கு கீழே இருக்கிறது தான் என்எஸ்சி, பிஎஸ்சி. ஸோ இதனாலதான் நம்ம அதை ட்ரஸ்ட் பண்ணி நம்புறோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற காசும் இங்கே தான் போகும், இவங்களோட தான் அது கவனிக்கப்படும். இது ஒண்ணுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ட்ரஸ்டே. கவர்மெண்ட் பண்ணுது, அதனால நம்ம நம்புறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இங்க வந்து கம்பெனிஸ் தான் போயிட்டு அவங்களா கேட்பாங்க, எங்களோட கம்பெனி இவ்வளவு ஒர்த் இருக்கு, நாங்க இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம், நாங்க ஷேர் மார்க்கெட்ல எங்களோட கம்பெனி நேம் வந்து லிஸ்ட் பண்ண விரும்புறோம், நாங்க வரத்துக்கு விரும்புறோம், எங்களோட ஷேர்ஸ் இனிமே மக்கள் சர்ச் பண்ணிட்டு அவங்க ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சாலுமே கவர்மெண்ட்டும் சேர்ந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துடும். அது பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இங்க நிஃப்டி 50, சென்செக்ஸ் 30 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தண்ணியை வந்து ஒரு லிக்விடான பொருளை ஒரு இண்டெக்ஸ் வச்சு கூப்பிடுவோம், என்ன லிட்டர்னு சொல்லுவோம். ஒரு வெயிட்டான பொருள் கேஜஸ், கிலோகிராம்ஸ்னு சொல்லுவோம். இதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு இண்டெக்ஸ் நேம் இருக்கு. இண்டெக்ஸ் நேம்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் நேம், நிஃப்டி 50. நிஃப்டின்றது ஒரு இண்டெக்ஸ் நேம். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தேசிய பங்கு சந்தை, அதனுடைய இண்டெக்ஸ் நேம் தான் நிஃப்டி. 50னா என்னன்னா டாப் 50 கம்பெனிஸ் மட்டும் தான் அதுல இருக்கும். அப்ப மிச்ச கம்பெனிலாம் இந்தியாவில இருக்கிறதுல எங்க போகும்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஆனா அந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த நிஃப்டின்றதோட வேல்யூவேஷன் போடுவாங்க. நீங்க அந்த புள்ளிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, சரி இது ஏறுதுன்னு சொல்லிட்டு. அதனுடைய வேல்யூவேஷன் எப்படின்னா டாப் 50 கம்பெனியோட பிரைஸை பிளஸ் பண்ணிட்டு 50ஆல டிவைட் பண்ணிருப்பாங்க, ஆவரேஜ் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து நீங்க டெய்லி ஏறுது இறங்குதுன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அதுதான் என்எஸ்சியில் இருக்கக்கூடிய நிஃப்டி 50. அப்போ மிச்ச கம்பெனிஸ்லாம் வேலையே இல்லையா, அப்புறம் எதுக்கு வந்து மிச்ச கம்பெனிலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நிஃப்டி 50ன்றது டாப் 50 கம்பெனிஸ். அந்த டாப் 50 கம்பெனிஸுமே வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் ஊத்திக்கிட்டா கூட லைன்ல உட்காந்துட்டே இருப்பானுங்க, அடுத்து 51வது இடத்துல 100வது இடத்துல எவன் டக்குனு உள்ள வந்துருவான். ஸோ உங்களுக்கு வந்து நிலையா இருக்கும், டாப் 50 கம்பெனிஸ் இருந்துட்டே இருக்கும். தென் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா சென்செக்ஸ் சொல்லுவாங்க, அதனுடைய இண்டெக்ஸ் நேம். அங்க டாப் 30 கம்பெனிஸ் இருக்கும். இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருக்கு எத்தனை. என்எஸ்சி தான் வந்து 50 கம்பெனி லிஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதனால அவங்க கிட்ட தான் வாலட்டாலிட்டி, பணம் வந்து அதிகமா இருக்கும். பிஎஸ்சி கிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இங்க என்ன ப்ரோ பேங்க் நிஃப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு பல இண்டெக்ஸ் இருக்கலாம், உட்பிரிவுகள். இது ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நிறைய டாபிக்ஸ் இருக்குல்ல, அது போல என்எஸ்சின்றது ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல மெயின் டாபிக் நிஃப்டி 50. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டினா என்னன்னா பேங்க் செக்டார்ஸ் மட்டும், ஐசிஐசிஐ, பிஎன்பி, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், இந்த மாதிரி பேங்கோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு 12ல இருந்து 9 பேங்க் போடுவாங்க, சரியா ஞாபகம் இல்லை. அது எல்லாத்தையும் டோட்டல் போட்டுட்டு டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய வேல்யூவேஷன் வந்து பேங்க் நிஃப்டியில காமிக்கும். நீங்க எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து நம்ம ட்ரேட் பண்ண போறது இல்லை. இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய கதை. நான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ புரியணுன்றதுனால சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இங்க US 100, US 30, நாஸ்டாக், NAS 100 போட்டிருக்கு, S&P 500. இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஒரே ஒருத்தன் தான் வச்சிருக்கான், அமெரிக்கா. யூஎஸ்ல அவ்வளோ இருக்கு,
US 100னா அங்க இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸ், US 30னா டாப் டெக் கம்பெனிஸ் மட்டும் வச்சிருப்பான். ஸோ ஒன்னொருத்துக்கும் ஒரு மீனிங் வச்சிருக்கான். நாஸ்டாக் 100ல யார் யார் இருக்கணும், S&P 500ல யார் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒரு ரூல் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் அங்க அமெரிக்கால அதிகம். ஏன் அதிகம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேல்யூவேஷன், நம்ம பங்குச்சந்தையோட வேல்யூவேஷன் வந்து ஒரு 4.5 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன் மீன்ஸ் 85 லட்சம் கோடி. நான் சொல்றது டாலர்ல சொல்றேன். $1 trillion 85 லட்சம் கோடி ரூபாய்னு அர்த்தம். ஸோ நம்மளது வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ட்ரில்லியன் தான். இதுவே அமெரிக்கன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 52 ட்ரில்லியன். 4.5 எங்க இருக்கு, 52 எங்க இருக்கு. ஸோ அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கும் ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும், எவ்வளோ ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு சின்ன ஷார்ட் வியூ தான். ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்கவுங்களுக்கு ஒரு பங்குச்சந்தை இருக்கும் தான். ஜப்பான்லயும் பங்குச்சந்தை இருக்கு. இப்போ சைனால பாத்தீங்கன்னா, சைனால இது அமெரிக்கால வந்து சிகாகோ எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி அங்கங்க ஒன்று இருக்கு. லண்டன்ல பாத்தீங்கன்னா UK 100ன்னு சொல்லுவாங்க அது பேரை, இல்ல லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அங்க 2 இருக்கு. இந்த மாதிரி அந்தந்த நாட்டுக்கு இருக்கும் தான். நான் ஜஸ்ட் இங்க ஒரு ஓவர் வியூக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளார வருவோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது கரன்சின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். ஃபாரெக்ஸ்னாலே வந்து நம்ம ட்ரேட் பண்ண போறதே 3 பகுதிகள் தான். 3ஆ பிரிப்போம். எப்படி பிரிப்போம்னா, ஃபாரின் கரன்சி பேர்ஸ், நெக்ஸ்ட் கமோடிட்டி பேர், அடுத்தது இண்டிசஸ். இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது என்ன பேர்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது நம்ம அந்தந்த நாட்டு குடிமகனா இருந்து தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். அமெரிக்கால இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் நீங்க இங்க இருந்து ட்ரேட் பண்ணோம்னா எக்கச்சக்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே 2 கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க முடிச்சா மட்டும்தான் இங்க உட்காந்துட்டு இந்தியாவில் உட்காந்துட்டு டைரக்டா அமெரிக்கால ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ண முடியும். அது ஒரு லேஸ் பட்டம் காரியம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது. அதனாலதான் நம்ம ஃபாரெக்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபாரெக்ஸ்ல அப்ப நம்ம என்னதான் ட்ரேட் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, கரன்சி பேர்ஸ், கம்யூனிட்டி பேர்ஸ், இண்டிசஸ். இண்டெக்ஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் தான் இண்டிசஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்க ஏன் பேருன்னு சொல்றோன்றதுக்கு ஒரு மீனிங் நான் சின்னதா சொல்றேன். நம்ம அந்தந்த நாட்டுல உட்காந்து அந்த நாட்டு குடிமகனா ட்ரேட் பண்றோம். நமக்கு வந்து என்ன தேவை, ட்ரேட் பண்ண காசு தேவை. அப்போ இந்தியாவில் உட்காந்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா INR உங்களுக்கு தேவை, இந்தியன் ருபி தேவை. இந்தியன் ருப்பியை வச்சு இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இருக்கு. ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு 10 ஷேர் 1000 ரூபாயில வாங்குறேன். அடுத்து ஒரு 1500 ரூபா போகும்னு நான் வச்சிருக்கேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, அப்ப நான் எதை கொடுத்து வாங்குவேன்? ஒரு ஷேர் 1000 ரூபாய்னா 10 ஷேர் நான் வாங்குறது 10,000 ரூபாய் கொடுப்பேன், 10,000 ரூபாய் கொடுப்பேன். ஆனா ஃபாரின் மார்க்கெட்ல வந்து நீங்க கரன்சி பேர்ஸை வாங்கணும் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த கரன்சி வாங்குறீங்க விற்கிறீங்களா அது பிரச்சனை இல்லை. அதை வாங்க விற்க நீங்க என்ன கரன்சியை பயன்படுத்துறீங்க, அதனாலதான் இங்க உங்களுக்கு பேரன் வருது. நீங்க வந்து யூரோப் நாட்டோட கரன்சி பேர் வந்து யூரோ, EUR நீங்க எக்ஸாம்பிள்ல போட்டிருக்க பாருங்க. அவங்க அவங்க நாட்டோட கரன்சி பேரு யூரோ அப்படின்னு சொல்லுவோம். நான் யூரோ கரன்சியை வாங்க போறேன். எதை வச்சு வாங்குவீங்க? INR வச்சு வாங்க மாட்டோம். ஏன் INR வச்சு வாங்க மாட்டோம்னா சிம்பிள். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நீங்க வந்துட்டாலே US தான் கிங். நார்மலாவே வந்து வேர்ல்டு பவர்ஸ்ல US தான் கிங். ஓகேங்களா? அவங்களோட டாலரோட மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு 60 to 65% குளோபல் டிரான்சாக்ஷன், எந்த ட்ரேடிங் மட்டும் இல்லை, வணிகம் ஃபுல்லாவே சொல்றேன், எல்லாத்தையும் டாலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுடைய ஆதிக்கம், டாமினேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. நம்ம எதை ட்ரேட் பண்ணாலும், எந்த கரன்சியை வந்து நம்ம வாங்கணும் விற்கணும்னு நினைச்சாலும், அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கரன்சி வந்து USD-ஆ இருந்தா மிக நல்லது. அந்த பேர்ஸை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணா ஒரு டீசென்டான ப்ராஃபிட்ஸ் காட்டிலும் அதிகமான ப்ராஃபிட்ஸை நம்ம சம்பாதிக்க முடியும். அதனாலதான் யூரோவை ட்ரேட் பண்ணணும்னா USD சேர்த்து பண்ணுங்க. அது பேரு யூரோ USD. ஸோ ஒரு கரன்சி பேர் எப்படி கொண்டு வராங்கன்னா யூரோ USDன்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட் ஃபார்மா EU அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால? நான் யூரோ நாட்டோட கரன்சியை மேல போதா கீழே போதான்னு கணிக்க போறேன். அதை நான் ட்ரேட் பண்ணணும்னா எனக்கு ஒரு காசு வேணும். அது வந்து INR-ஆ இருந்தா அந்த அளவுக்கு மொமெண்டம் கிடையாது. INR பொறுத்த வரைக்கும், இந்தியன் ருப்பியை பொறுத்த வரைக்கும் US டாலர்ல தான் அதிகமான செல்லிங் அண்ட் பையிங்லாம் எக்கச்சக்க காசு உள்ள வரும். அதனால நான் யாரோட கை கோக்குறேன்? யூரோவை வந்து விற்கணும் வாங்கணும்னா நான் USD யூஸ் பண்ணுவேன். அது பேர் தான் பேர், கரன்சி பேர் யூரோ USD. இப்போ இங்க GBPன்னு இருக்குன்னா யாரு? கிரேட் பிரிட்டன் பவுண்டு, இங்கிலாந்துன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவனுக்கு வந்து நிறைய பேர் யுனைடெட் கிங்டம்னு வானுங்க, பிரிட்டன் சொல்லுவானுங்க, இங்கிலாந்து சொல்லுவானுங்க, திடீர்னு லண்டன் வானுங்க. லண்டன் வந்து கேபிட்டல், ஆனால் லண்டன் சொல்லுவானுங்க. ஸோ கிரேட் பிரிட்டன் பவுண்டு. இந்த பவுண்டு வந்து இங்கிலாந்து, அது ஏறப்போகுது இறங்க போகுது. நான் ப்ரெடிக்ட் பண்றேன், ட்ரேட் பண்ண போறேன். அதுக்கு நான் நிகராக கொடுக்கக்கூடிய கரன்சி எதை கொடுக்க போறேன்னா USD கொடுக்க போறேன். ஸோ இது ஒரு பேர் GBP USD. இப்போ ஒரு சில பேர் சந்தேகம் வரும், அப்போ USD வந்து நான் ட்ரேட் பண்ண போறேன், அதுக்கு நான் எந்த கரன்சி யூஸ் பண்ணணும்னா USD யூஸ் பண்ண மாட்டாங்க. USD JPY யாருன்னா ஜப்பான் எண்ணு. ஆனாலும் இந்த இடத்துல வந்து வாலட்டாலிட்டி இருக்காது. ஏன்னா எண்ணுலாம் வந்து அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் கரன்சி கிடையாது. US அளவுக்கு பவர்ஃபுல் எந்த கரன்சியுமே கிடையாது. US தான் கெத்து.
நம்ம இருந்தாலும் பார்க்குறோம், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் பார்க்குறோம், ஜேபிஒய்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது யூஎஸ்டி கரன்சியை வந்து நான் ட்ரேட் பண்ண போறேன். யாரை வச்சுன்னா செஃப், சிஹெச்எஃப்னா செஃப்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். செஃப்னா யாருன்னா சுவிட்சர்லாந்து, ஸ்விஸ் பேங்க், சுவிட்சர்லாந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க. ஸோ மார்க்கெட்ஸ்னு வந்துட்டாலே இவங்களாம் தான் இருப்பாங்க. அமெரிக்கா இருப்பாங்க, லண்டன் இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஜப்பான் இருப்பாங்க, சுவிஸ் இருப்பாங்க, அடுத்தது கனடா, இவங்களாம் இருப்பாங்க. நான் அவங்களோட லிஸ்ட்லாம் அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். ஸோ ஃபாரெக்ஸ் கரன்சிஸ்னா இப்படிதான். ஒரு கரன்சியை நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா இன்னொரு மாற்று கரன்சி உங்களுக்கு வேணும். ஏன்னா அதை வாங்கவோ விற்கவோ உங்களுக்கு ஒரு கரன்சி வேணும். அதையும் ஐஎன்ஆரா யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, ஐஎன்ஆரா யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஐஎன்ஆருக்கு ஒரு பவரே கிடையாது. நம்மளே ஒரு வேஸ்டா இருக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். கமோடிட்டிஸ் பேர்ஸ், கமோடிட்டிஸ்க்கும் பேர் தான் சொல்லுவீங்களா அப்படின்னா, ஆமா, கமோடிட்டியும் ஒரு பேர் தான். எதனால? ஒரு கோல்டை வாங்குறோம் விற்கிறோம். நம்ம ஒரு கல்யாண ஜுவல்லர்ஸோ ஜிஆர்டியோ போறோம், 1,00,000 கொடுப்போம், அவங்க எத்தனை சவரன் தராங்களோ தருவாங்க, வாங்கிட்டு வருவோம். ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நீங்க எப்படி பண்ணணும்? யூஎஸ்டி தான் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துலயும். அதனாலதான் கோல்டுக்கும் யூஎஸ்டி போட்டிருக்கோம், சில்வருக்கும் யூஎஸ்டி போட்டிருக்கோம். ஆனா என்ன ப்ரோ இங்க எக்ஸ்ஏயூ போட்டிருக்கீங்க, இங்க எக்ஸ்ஏஜி போட்டிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். ஒரு ஒரு பிளான்ட்டுக்கோ இல்ல ஒரு ஒரு யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாடு எதனால எடுத்துக்கோங்களேன், அதுக்கு ஒரு சயின்டிபிக் நேம் இருக்கும்ல, மெடிக்கல் டேர்ம்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபாரெக்ஸ் டேர்ம்னு எடுத்துக்கலாம். கோல்டுனா எக்ஸ்ஏயூ அப்படின்னு சொல்லுவாங்க, சில்வர்னா எக்ஸ்ஏஜி சொல்லுவாங்க. அதை நம்ம ட்ரேட் பண்ண போறோம், வாங்கவோ விற்கவோ போறோம். அதுக்கு தேவைப்படுற கரன்சி யூஎஸ்டி. அதனால எக்ஸ்ஏயூ யூஎஸ்டி, எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி. இது வந்து கமோடிட்டிஸ் பேர்ஸ். ஆயில் இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிலும் இருக்குதான். ஓகேங்களா? இங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக கொடுத்துட்டு இருக்கேன் நான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது இண்டிசஸ். இண்டிசஸ்னா ஒன்றும் இல்லை, இண்டெக்ஸ் அப்படின்னா ஒன்னு அர்த்தம், இண்டிசஸ்னா ப்ளூரல், ஒன்னுக்கும் மேற்பட்டதுன்னு அர்த்தம். அதான் இண்டிசஸ். இங்க வந்து நான் என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொடுக்கல. அதை தவிர்த்து வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். என்ஒய்எஸ்சி, என்ஒய்எஸ்சினா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அமெரிக்காது. இன்னொன்று இது புதுசா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது முன்னாடி US30, S&P 500, நேஷனலா பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல. ஸோ இது வேற என்ஒய்எஸ்சி, இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா வச்சிருக்கான். ஒரு 5 எக்ஸ்சேஞ்ச் கிட்ட வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அமெரிக்கா. நெக்ஸ்ட் யாருன்னா UK 100, யுனைடெட் கிங்டம் 100, டாப் 100 கம்பெனிஸ் இன் இங்கிலாந்து. அவங்கள வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 100 கம்பெனியோட ப்ரைஸை ஆட் பண்ணிட்டு 100 கம்பெனியோட ப்ரைஸால அதை டிவைட் பண்ணியிருப்பாங்க, 100 டிவைட் பண்ணியிருப்பாங்க, சாரி. ஸோ அங்கே ஒரு வேல்யூவேஷன் காமிக்கும். அந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து ஏறுதா இறங்குதா. அது எப்படி ப்ரோ ஏறுது இறங்குன்னு சொல்றீங்கன்னா, சிம்பிள். அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, அதுக்கப்புறம் நாட்டினுடைய எக்கனாமியை பொறுத்து, இன்ஃபிளேஷன் அந்த மாதிரிலாம் பல விதமான சிக்கல்கள்லாம் அதில் கணக்கு எடுப்பானுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த ஏற்றம் இறக்கம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதில் எவ்வளோ பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மார்க்கெட்ன்றது ஒரு கடல். நிஜமா ஓப்பனா சொன்னா 2 மாசம் கோர்ஸ்ல வந்து உங்களால மார்க்கெட்டுக்கு அரைச்சி கொடுக்க முடியும்லாம் கிடையாது. அதுக்கு மேல எவ்வளவு கன்சிஸ்டன்டா எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த எஃபோர்ட்ஸ் தான் உங்களை உயர்த்தும். ஓகே, யாருக்கா டவுட்டா இருக்குங்களா, இல்ல கிளாஸ் ஸ்பீடா போகுதா? சஜஷன்ஸ் எதனா இருந்தா சொல்லலாம். ஒண்ணும் இல்ல ஜி, கிளியரா தான் இருக்குது, நீட்டா தான் போகுது. ஓகே ஜி, சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் கிட்ட லீவு. கிரிப்டோ கரன்சிஸ், ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இது மட்டும் தான் கிரிப்டோ கரன்சின்னு சொல்ல வரல, எக்கச்சக்க கிரிப்டோ கரன்சி இருக்கு. கிரிப்டோ கரன்சின்ற ஒரு காயினை நீங்க லான்ச் பண்ணணும்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணணும், ஐ மீன் ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சா போதும், நீங்களே லான்ச் பண்ணலாம். ஆனா அது வந்து தப்பு. ஓகேங்களா? அது வந்து எதுவும் பண்ண முடியாது, ஸ்கேம் தான் சொல்லுவாங்க அது பேர். அது நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் யாரும் கேட்க மாட்டாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் கிடையாது. எந்த உலக நாடுகளும் உட்காந்து இந்த மாதிரி தப்பு பண்ணா இது தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் பேசி முடிக்கல. அதுக்கு இந்தியா தான் முன்னோடியா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இப்போ நம்ம இங்க பார்க்கக்கூடிய காயின்ஸுக்கு ஒரு ஒன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கு, நான் சொல்லிட்டு வரேன். பிட்காயின், பிட்காயின்னா யாருன்னா இந்த கிரிப்டோ கரன்சின்ற ஒரு வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட காயின் பேரு பிட்காயின். ஓகேயா? ஸோ இது வந்து இன்றியமையாதது, இதுதான் லீடர், இந்த மார்க்கெட்டுக்கு இதுதான் லீடர். அதனால இதனுடைய பிரைஸ் வந்து எப்பவுமே ஐயா தான் இருக்கும். அதோட சப்ளை கம்மி. ஒரு 2.25 லட்சம் டன்னு சொல்லுவாங்க கோல்டு, அவ்வளவுதான் இருக்கான் உலகத்துல. அதுல நம்ம ஆல்ரெடி 1.25 லட்சத்துக்கிட்ட தோண்டி எடுத்துட்டு இருக்கோம். அப்ப மிச்சம் கம்மியா தான் இருக்கு. அப்போ அந்த ஒரு டிமாண்ட் ஏறுதா, ஏன்னா சப்ளை கம்மியாயிடுச்சு, டிமாண்ட் அதிகமாகுது. அதே மாதிரி பிட்காயினுக்கும் ஒரு லிமிடெட் சப்ளை தான் இருக்கு. சப்ளை கம்மியா இருக்கு, ஆனா வாங்கக்கூடிய ஆட்கள் அதிகமா இருக்காங்கன்னா அப்ப இருக்கிற பொருளோட விலை ஏறிடும். அதனாலதான் பிட்காயினோட விலை அதிகமாவே இருக்கு இன்னமும். அடுத்தது எத்திரம் யாரான்னு கேட்டீங்கன்னா, எத்திரம்ன்றது இந்த ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ண முடியும், அதனால எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும், அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை கிரிப்டோவை தவிர்த்து வேற என்ன ஐடி ஃபீல்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத ஃபவுண்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க. அதனால எத்திரம்ன்ற காயின் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ்ன்றது ஒன்றும் இல்லை,
ஒரு கம்பெனி ரிலையன்ஸ்னு இருக்குன்னா அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல போனா ரிலையன்ஸ் ஸ்டாக்னு சொல்றோம். ரிலையன்ஸ் ஸ்டாக்னா என்னப்பா, அது ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி, அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஆக்டிவிட்டிஸ் பொறுத்து இந்த ஸ்டாக் ஏறுதா இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பிட்காயின்ஸும். இந்த எத்திரம் காயின்னா என்ன, அந்த எத்திரம் காயின்ன்றது ஒரு கம்பெனி தான். அவங்களுக்கு பின்னாடி என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்றத பொறுத்து தான் அவங்க நிலையா இருப்பாங்களா இல்ல நிலையற்று எங்கன்னா போயிடுவாங்களான்றது நம்மளால சொல்ல முடியும். அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து அவங்க தான் சொல்லுவாங்க, நாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இந்த பிளான்ஸ்ல இருக்கோம், இந்த மாதிரிலாம் நாங்க கம்பெனியை வந்து எடுத்து போயிட்டு இருக்கோம், இவ்வளவு ப்ராஃபிட்ல இருக்கு, இவ்வளவு நஷ்டத்துல இருக்கு, எதனால வந்து எங்களுக்கு அடுத்த பிளான்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு, என்ன ஆர்டர்ஸ் புக் ஆகல, இதெல்லாம் வந்து அவங்க டிரான்ஸ்பரன்சியா இருந்தாங்கன்னா அந்த காயினை நீங்க நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். அதுதான் கிரிப்டோ கரன்சி. மற்றபடி வந்து சும்மா கிரிப்டோ கரன்சி ஒரு ஐப்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு அன்சர்டனிட்டி, நிலையற்ற தன்மையில போயிட்டு வருமானம் வரணும்னு நினைச்சீங்கன்னா வருமானமும் நிலையற்றதா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டோஜ் காயின் இல்ல டாஜ் காயின் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஐ மீன் இங்க நிறைய பேர் கிரிப்டோ தெரியலன்னா ஜஸ்ட் நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இந்த பிடிஎஃப் இந்த ரெக்கார்டிங் மறுவாட்டி பார்த்துட்டு நீங்க கூகுள்ல கூட போட்டு பாருங்க. டோஜ் காயினா என்னன்னா ஒரு நாய் பொம்மை போட்டு ஒரு காயினை லான்ச் பண்ணானுங்க. அது ஓவரா ஃபேமஸ் ஆனது நம்மளோட ட்விட்டர், அப்புறம் டெஸ்லா, ஸ்டார்லிங்க் இந்த மாதிரி கம்பெனிஸோட சிஇஓ எலன் மஸ்க், உலக பணக்கார லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. அவர் வந்து அவரோட கம்பெனிஸ்ல பையிங் அண்ட் செல்லிங்க்கு வந்து டாஜ் காயினை யூஸ் பண்றதா சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து ஓவர் ஹைப் ஆயிடுச்சு. அதனால டாஜ் காயின் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு. அடுத்தது பினான்ஸ் இல்ல பைனான்ஸ், இந்த ஃபினான்ஸ் ஃபைனான்ஸ் சொல்லுவோம்ல, அது போல சொல்லிக்கலாம் இதை. இது வந்து யாரான்னு கேட்டீங்கன்னா ஒரு காயின் மட்டும் இல்ல. நீங்க வந்து இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரோக்கர் தேவை. சும்மா க்ரோ, ஏஞ்சல் ஒன், ஜெரோதா, அப்ஸ்டாக் சிப்லாம் விளம்பரத்துல பார்த்துருப்பீங்க. அது போல உலகத்திலேயே கிரிப்டோ கரன்சிஸை ட்ரேட் பண்றதுக்கு நம்பர் 1 புரோக்கர், ட்ரஸ்டபிள் புரோக்கர், நம்பிக்கையானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பினான்ஸ் தான். ஆக்சுவலா அது ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மோட பேர் இது. ஓகேங்களா, அது ஒரு ஆப் பேரு. அப்போ அவங்களும் ஒரு காயின் லான்ச் பண்ணா ஓடும்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. சிம்பிள். அவங்க கிட்ட ஒரு பிசினஸ் மாடல் இருக்கு, அந்த பிசினஸ் மாடல் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்க ஆல்ரெடி கிரிப்டோ வேர்ல்ட்ல தான் இருக்காங்க. சரி ஒரு காயின் லான்ச் பண்ணுவோமே, லான்ச் பண்ணிட்டாங்க. அது பினான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காயின் லிஸ்ட் பண்ணி விட்டாங்க. அடுத்தது இந்த ரிப்பிள், கார்டனோ இவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், நிறைய ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸோட பேங்கிங் சிஸ்டம்ஸ் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்டர் கார்டு, விசாலாம் சொல்லுவோம்ல, நம்மளுடைய பணத்தை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு வந்து ஒரு பேமெண்ட் போர்ட்டல் கம்பெனிஸ் இவங்களாம். என்னதான் வந்து பேங்க் நம்மளுக்கு கார்டு கொடுத்துட்டாலும் அந்த கார்டுல போட்டிருக்கோம் மாஸ்டர் கார்டா, விசா கார்டா, ரூபேவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த மாதிரி கிரிப்டோ பேமெண்ட்ஸ் ஃபியூச்சர்ல பேங்கிங் சிஸ்டம்ல வரலாம். அப்படி வந்தா இவங்க வந்து போயிட்டு கான்டாக்ட் பிடிக்கலாம் சொல்லிட்டு இவங்க ரெடியா இருக்காங்க, ரிப்பிள், கார்டனோலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ரான், டெத்தர் இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம உலக சந்தை மீன்ஸ் சிம்பிளா ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணணும்னு போயிட்டீங்க. பல கண்ட்ரிஸோட வேர்ல்டு கண்ட்ரிஸ்ல வந்து நீங்க ஏதோ ஆயில் தயாரிச்சு விற்கிறீங்களோ ஏதோ பண்றீங்க, உங்களுக்கு ஐஎன்ஆர் யூஸ் ஆகாது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் போயிட்டாலே யூஎஸ்டி தான் தேவைப்படும். கரெக்டா? அது போல கிரிப்டோ கரன்சி வேர்ல்டுல உங்களுக்கு ஒரு பிட்காயினை வாங்கணும், இல்ல எத்திரமை வாங்கணும், டோஜ் காயினை வாங்கணும், பினான்ஸை வாங்கணும், ஏன்னா ஒரு கரன்சிஸ் வந்து வாங்கி விற்கணும்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காயின் வந்து ட்ரானு, டெத்தர். இந்த ட்ரானு டெத்தரோட சப்ளை வந்து ரொம்ப அதிகம். அதனால இதை தான் வந்து எல்லாரும் வச்சிருப்பாங்க. நீங்க 1000 தான் வந்து பிட்காயினே வச்சிருந்தாலும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல அந்த பிட்காயினை வாங்கத்துமே உங்களுக்கு ட்ரான், டெத்தர் தேவைப்படும். எத்திரமை வச்சு வேற ஒரு காயின் வாங்கிக்கலாம், எந்த காயின் வச்சு அதனால எந்த காயின் வேணாலும் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ், டக்குன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லிக்விடிட்டினா ஒரு 10 பேர் விற்கிறாங்கன்னா ஒரு 10 பேர் வாங்கறதுக்கு இருக்கணும், அப்பதானே அது முடியும், சாத்தியமாகும். 10 பேர் விற்கிறாங்க, 5 பேர் தான் வாங்கிருக்காங்கன்னா ஏதோ ஒரு 5 பேர் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த காயின்ஸோட சப்ளைஸ் கம்மி, ஆனா இந்த ட்ரான் டெத்தர் அதிகம். இந்த ட்ரான் டெத்தர்ல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண தேவையில்ல, இதை வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு யூஎஸ்டி கையில இருக்குல்ல வியாபாரத்துக்கு, அது மாதிரி. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பிரீஃபாலாம் பார்க்கல, சின்னதாக தான் பார்த்துருக்கோம். சரிங்களா, ஒரு ஷேர் மார்க்கெட்னா என்ன, நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, கிரிப்டோ மார்க்கெட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இனிமேல் தான் வந்து இந்த ஒரு 4 ஸ்லைடு இருக்கு. இதுல வந்து ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட நார்மல் ஒரு ஃபண்டமெண்டல் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்க போறேன். இப்போ இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா இருக்குங்களா? நோ இஷ்யூஸ்ல? ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் பார்ப்போம். A to Z about the forex market போட்டிருக்கேன். அதுக்கு A to Z ஃபுல்லாமே நம்ம இங்கே பார்க்க போறதில்ல, நம்ம ஜேர்னி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஆல்ரெடி பார்த்தது தான், நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். கரன்சிஸ்ல, கமோடிட்டிஸ்ல, இண்டெக்ஸஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், ஆப்பிள், டெஸ்லா, கூகுள், ஆல்பபெட், அமேசான், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனா அதுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீங்க வச்சிருக்கக்கூடிய பேங்க்ஸ்ல போயிட்டு நீங்க கேட்கணும். ஒரு இந்திய குடிமகனுக்கு $2 லட்சம் வரைக்கும் அதர் கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து லீகல் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். $2 லட்சம் உங்களுக்கு ஒரு 85 ரூபா வேல்யூஷன் போட்டீங்கன்னா $1,70,00,000 வரைக்கும் நீங்க அனுமதிப்பாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ஷேரை வாங்குறதுக்கு.
இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட டைமிங்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 24x7 சொன்னால் நம்பாதீங்க. 24x7 சொல்லிட்டு நடக்கிறது கிரிப்டோ தான். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் ஆன்ல இருக்கும். 5 நாள் தான் ஆன்ல இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான். சாட்டர்டே சண்டே எப்பவும் போல லீவு. நெக்ஸ்ட் நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட வால்டாலிட்டினா ஒரு டிரான்சாக்ஷன் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா பெர் டேக்கே வந்து $6 trillion. $6 trillion ஓகேங்களா. $1 trillion ஐஎன்ஆர்ல நீங்க கன்வெர்ட் பண்ணா 85 லட்சம் கோடின்னு அர்த்தம். அதுவே $6 trillion நியர்லி 500 lakh crores கிட்ட ஒரு ஐஎன்ஆர்ல. ஸோ இவ்வளோ பெரிய மார்க்கெட்ல தான் நம்ம ட்ரேட் பண்ண வந்திருக்கோம். இதனாலதான் நம்மளால டெய்லி ட்ரேட்ஸை தாராளமா எடுக்க முடியும். ஒரு செஷன்ல ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான ஒரு சாட்சி தான் இது. இந்த ஸ்டாட்ஸ்ல எங்கிருந்து எடுக்கணும்னா நார்மலா நீங்க கூகுள்ல போயிட்டு அபிஷியல் வெப்சைட்ஸ்ல இருந்து எடுத்தாலே கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வேர்ல்டு ஃபுல்லா நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பாக்குறோம். அதுல யார் வாலடைல் அவங்களோட லிஸ்டிங் ரேங்க் நம்பர் 1 நம்பர் 2 சொல்லிட்டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வந்து யூஎஸ்க்கு தான் போடணும் கண்ண மூடிட்டு. அவங்க தான் 70% ஆஃப் த குளோபல் ஷேரை பிடிச்சி வச்சிருக்காங்க. அடுத்தது லண்டன். இங்க வந்து இங்கிலாந்துன்னு சொல்ல மாட்டோம். அந்த ஒரு பேர் ஃபேமஸ் ஆயிடுச்சு. லண்டன் தான் சொல்லுவாங்க, இங்கிலாந்து சொல்ல மாட்டாங்க. லண்டன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. லண்டன் மார்க்கெட்ல வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னா அதுலயே யூரோப்பும் சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா. யூரோப்பும் தனியா சொல்ல மாட்டோம், லண்டன் அப்படிதான் சொல்லுவோம். இயூனா யூரோப்பியன் யூனியன், அடுத்தது ஜியூனா ஜிபிபி யூஎஸ்டி, அதை அப்படியே சேர்த்து சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது செகண்ட் பேஸ்ல இருக்குது. தேர்ட் பேஸ்னா ஏஷியன் மார்க்கெட். ஏஷியன் மார்க்கெட்னு நம்ம இந்தியா பேரு, ஸ்ரீலங்கா பேரு, சைனா, ரஷ்யா அதெல்லாம் வரவே வராது. 3 பேர் தான் இருக்கும் ஏஷியன் மார்க்கெட்ல. அதிகமா வந்து ட்ரேட் பண்ண முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் ஜப்பான் என் ஜேபிஒய்ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஏயுடினா ஆஸ்திரேலியன் டாலர், NZDனா நியூசிலாந்து டாலர். நியூசிலாண்டே டாலர் சொல்லுவானுங்க, ஆஸ்திரேலியாவும் டாலர் சொல்லுவானுங்க, யூஎஸ்ஏ டாலர் சொல்லுவானுங்க, கனடாவும் டாலர் தான், சிங்கப்பூரும் டாலர் தான். ஞாபகம் குழம்பிட வேண்டாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஷியன் மார்க்கெட்ஸ்ல இவங்க 3 பேர் தான் லீடிங் பவர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்விஸ் 4th பிளேஸ்ல. இந்த ஸ்விஸும் கனடாவும் மாத்தி மாத்தி இருப்பாங்க, 4th பிளேஸ் 5th பிளேஸ்னு. அது அப்பப்போ மாறும். இவங்க டக்குன்னு மேலே வருவாங்க, இவங்க கீழே வருவாங்க, அது மாறிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்டா நம்ம யாருக்கு தான் ட்ரேட் பண்ண போறோம், என்ன தான் சொல்ல வரீங்கன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் டைமிங் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். யூஎஸ் மார்க்கெட் டைமிங்ஸ் எப்போ நான் சொல்றேன். அதுக்கப்புறம் லண்டன் மார்க்கெட் டைம் இருக்கும், லண்டன் மார்க்கெட்டும் சேர்த்து பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய பேர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ல கோல்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி யூரோ யூஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு பேர் பார்த்தோம், அதுவும் நல்லா இருக்கும். ஜிபிபி யூஎஸ்டின்னு ஒரு பேர் பார்த்தோம், அந்த பேரும் நல்லா இருக்கும். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இந்த 2 பேரும் லண்டன் மார்க்கெட்டும் நல்லா இருக்கும், யூஎஸ் மார்க்கெட்டும் நல்லா இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா லண்டன் மார்க்கெட்டோட பேரு லண்டன் மார்க்கெட் நல்லா தான் இருக்கு செய்யும். அதே மாதிரி அதுல யூஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு கரன்சி சேர்ந்து இருக்கு, அதனால யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்போ நல்லா தான் இருக்கு செய்யும். சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னத்துக்கு வரோம்னா ஒரு கண்ட்ரிஸ்லயும் நம்ம பேர்ஸ் பார்த்தோம்ல, அந்த கண்ட்ரிஸை பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இப்போ 3 types ஆஃப் செஷன்ஸ் இருக்கு. ஏன் இங்க வந்து 3 types ஆஃப் செஷன் சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஜியாகிராபிக்கல் இதெல்லாம் ஓகேங்களா. ஓரளவுக்கு வந்து ஜியாகிராஃபி புரியணும். நம்மளோட சூரியன் உதிக்கிறது நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அப்புறம் ஏஷியன் கண்ட்ரிஸ், இப்படிதான் சூரியன் வரும், வந்துட்டே இருக்கும் பொறுமையா. நெக்ஸ்ட் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் போகும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்னா துபாய் தாண்டி அந்த யூரோப்பியன் யூனியன் 28 கண்ட்ரி அப்படியே லண்டன் வந்துடும். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போகும். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, கனடா, இப்படிதான் வந்து சூரியன் ரொட்டேஷன் போடுறது. அப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் சூரியன் வரும்போது யார் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போவா? மார்க்கெட்ஸ்ன்றது அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. மக்கள் கிட்ட வந்து எவ்வளவு கோடி பிரச்சனை, எவ்வளவு கோடி காசு இருந்தாலும் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மார்க்கெட்ல யாரால அது ஏறுது இறங்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்தந்த கவர்மெண்ட்டே ட்ரேட் பண்ணும். அந்த கவர்மெண்ட் பேங்க்ஸும் சரி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் பேங்க்ஸும் சரி, அவங்களும் ட்ரேடர்ஸ் தான். அவங்களும் மார்க்கெட்ல இருப்பாங்க, அவங்களோட காசுலாம் உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நீங்க கட்டுறீங்களா இன்சூரன்ஸ்லாம் எல்ஐசியில, நம்ம நினைப்போம் 1000 பேர் இன்சூரன்ஸ் கட்டுறான், ஒருத்தர் தானே கிளைம் பண்றான் அதனால காசு தரானு. அப்படிலாம் கிடையாது. எடுத்துட்டு போய் ட்ரேட் பண்ணுவானுங்க, வேற எங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பானுங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவனும் கிரியேட் பண்ணுவான். அதனால தான் ஒரு இன்சூரன்ஸ் வந்து ₹1 கோடி கூட வெயிட்டா கிளைம் பண்ணும்போது அவனால திருப்பி தர முடியுது, சும்மா கிடையாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அது இல்லாம பல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு நாடு ஃபுல்லா. நம்ம இந்தியாவில தான் அதெல்லாம் வந்து தடை செஞ்சுட்டாங்க. ஆரம்பிக்கிறதுக்கும் லைசன்ஸும் கிடையாது. இவ்வளவு பணம் வாங்க, இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு எந்த கம்பெனியும் ஓப்பன் பண்ண முடியாது நம்ம இந்தியாவில், அது லீகல் கிடையாது. ஆனா ஃபாரெக்ஸ்ல எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. உங்களோட பணம் வந்து சும்மா இருக்குன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். சரிங்களா. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், அதுவும் நீங்க 10-15 வருஷத்துக்கு பண்ணாதான் ஒரு பணமே பார்க்க முடியும். அதுலேயே டேக்ஸை போட்டு ஆட்டியே போடுவாங்க, கமிஷன் சார்ஜஸ் எக்கச்சக்கமா போயிடும். ஸோ இப்போ நான் சொல்ல வரது ஏஷியன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல, ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அந்த கவர்மெண்டோட பேங்க், பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லண்டன் மார்க்கெட் வந்து நம்ம இந்தியாவோட மதியான டைம்ல வரும். நான் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு, அதாவது ஒரு மார்க்கெட்டோட டைமிங்ஸையும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கன்வெர்ட் பண்ணி தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா.
லண்டன் செஷன் எப்போ நடக்கும்னான்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியால மதியான டைம்ல நடக்கும். அப்பதான் அவங்களுக்கு லண்டனுக்கு காலையில அப்பதான் அவங்க ஆபீஸ்ல திறப்பாங்க. நெக்ஸ்ட் டே நியூயார்க் வந்து 6 மணி ஆயிடும். 6 மணி நியூயார்க்ல ஆச்சுன்னா நம்ம வந்து அதை 8:30 மணியா, சாரி 6 மணி வந்து இந்தியாவில் ஆச்சுன்னா நியூயார்க்ல அது 8:30 மணி காலையில. ஓகேங்களா? ஏன் ப்ரோ இங்க ஏஷியன் சொல்லும் போது ஏஷியன் சொல்லிட்டீங்க, ஆனா லண்டன் சொல்லும் போது மிடில் ஈஸ்ட் செஷன் சொல்லலாமே, நியூயார்க்னு சொல்லும் போது வெஸ்டர்ன் செஷன் சொல்லலாமே ஒரு டவுட் இருக்கும். சிம்பிள். நம்மளோட டேர்ம் வந்து எதை பாப்புலரா இத்தனை வருஷமா ஃபாலோ பண்றோமோ அதை அப்படியே வச்சுட்டாங்க. லண்டன் செஷன் தான் சொல்லுவாங்க, மிடில் ஈஸ்ட் செஷன் சொல்லவே மாட்டாங்க. அப்பத்துல இருந்தே அதை கூப்பிட்டு பாரம்பரியமா பழகியாச்சு. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் சொல்ல மாட்டாங்க, நியூயார்க் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதுக்காகனா மெயினா பாப்புலாரிட்டி. ரெண்டாவது வந்து உலகத்துல ஒரு நாட்டிலையும் ஒரு டைமிங்ஸ் போட்டுட்டு இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் சேஞ்சஸ்ல இருக்கும் டைமிங்ஸ். ஆனா நீங்க வந்து ஒரு கண்டமா, ஒரு யூரோப்பிய கண்டமோ இல்ல ஒரு அமெரிக்கா, அந்த ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா பல நாடுகள், நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா கூட பல ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு டைமிங்ஸ் வந்து வெவ்வேறு விதமா இருக்கும். சிகாகோல ஒரு டைமிங் இருக்கும், நியூயார்க்ல ஒரு டைமிங் இருக்கும், மெக்சிகோல வேற டைமிங் இருக்கும். அந்த டவுட்ஸ்லாம் போகணும். எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த டைமிங்க்கு வந்து ட்ரேட் பண்ணணும்னா நீங்க எதை பார்ப்பீங்க, எந்த சிட்டியில எந்த ஸ்டேட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுவீங்க, எல்லாமே குழம்பிடும்ல. அந்த ஒரு கிளாரிட்டிக்காக தான் நீங்க ட்ரேட் பண்ணும்போது லண்டன் டைமிங்கோட செஷனை, லண்டன்லனா செஷன்ல மார்க்கெட், அதாவது லண்டன்ல வந்து காலையில ஆகுது, அவங்க 9 மணிக்கு மார்க்கெட் ஓபன் பண்றாங்கன்னா நமக்கு இந்தியாவில் என்ன டைம் வரும் அப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க. தேவையில்லாம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் சொல்லிட்டு 28 கண்ட்ரி குழப்பிக்க மாட்டீங்க. இதே நியூயார்க் இருக்குன்னா நியூயார்க்ல வந்து காலையில 8:30 மணிக்கு எல்லா கம்பெனியும் ஓப்பன் ஆகும். ஐ மீன் இந்த ட்ரேட் பண்றதுக்கு ஓப்பன் பண்ணுவோம் காலையில 8:30 மணிக்கு. அது இந்தியாவில ஈவினிங் 6 மணின்னு அர்த்தம். இதனால இந்த ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த இப்போ வச்சிருக்காங்க. ஏஷியன் செஷன்னா எத்தனை மணிக்கு ப்ரோ? நான் சொல்றேன் ப்ரோ, அடுத்த ஸ்லைட்ல தான் ப்ரோ இருக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அவர் கேட்டிருந்த மாதிரி ஏஷியன் செஷன், இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. டே லைட் சேவிங் ஆஃப், டே லைட் சேவிங் ஆனுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த கரண்ட் வந்து மிச்சப்படுத்துறதுக்காக. சூரியன் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல வேலைகள் வந்து அதிகமாக நடக்கும். சூரியன் கம்மியாக இருக்கக்கூடிய நாட்கள்ல அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை சேவ் பண்ணி சீக்கிரமா வந்து நடத்திடுவாங்க. இது வந்து உங்களுக்கு புரியலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 12 மாசத்துக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைமிங் ஒன்று தான். ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் செட் பண்ணுறதா ரூல்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு டைமிங்ஸ் சேஞ்ச் ஆகும். 1 hour வந்து அவங்க பிஃபோர்ல இருப்பாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டு நவம்பர் டைமிங்ல இந்த லீப் இயர்லாம் உருவாகிறதுக்குலாம் காரணம் இதுதான். அந்த 366 டேஸ், அந்த டைம் டீவியேஷன்லாம் வரதுக்கு காரணம் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது சுற்றுச்சூழலால் தான் வருது, ஜியாகிரபி தான் இது. மார்ச் டு நவம்பர் இப்போ இருக்க காலகட்டங்கள். ஒரு வருஷத்துல மார்ச்ல இருந்து நவம்பர் வரைக்கும் 3 மார்க்கெட்டுக்கும் டைமிங்ஸ் ஒன்று இருக்கு. அடுத்தது நவம்பர் டு மார்ச்ல அதே ஏஷியன் லண்டன் நியூயார்க்குக்கு 1 hour அதிகமாகும், தள்ளி வரும். இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இங்க நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஐஎஸ்டியா கொடுத்துருக்கேன், இந்தியன் டைமா தான் கொடுத்துருக்கேன். நீங்க குழம்பு தேவையில்ல. இப்போதைக்கு வந்து நீங்க மார்ச் டு நவம்பர் செஷன்ல இருக்கீங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நவம்பர் டு மார்ச் நீங்க யோசிக்க தேவையில்ல. நான் டிஸ்கார்ட்ல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி டெய்லி ஒரு வாட்டி எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு மெமரி ஆயிடும். ஓகேங்களா? நான் இங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் ஓப்பனிங், எக்ஸாக்ட் க்ளோசிங் நான் கொடுக்கல. நான் எதை கொடுத்துருக்கேன்னா நீங்க எந்த மார்க்கெட்ல எந்த டைம்ல அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ லண்டன் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 12 மணிக்கு ஆரம்பிக்கும். 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8, 9 வரைக்கும் நடக்கும். அது பெரிய மார்க்கெட் லண்டன். நியூயார்க் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு ஆரம்பிக்கும் இந்தியாவில். நைட்டு கிட்டத்தட்ட மிட் நைட் 2 மணி வரையும் நடக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. எந்த டைம்ல வந்து அதிகமாக நம்ம உள்ள போயிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற டைமிங்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். இது மறந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4th வீக் ஆஃப் த கிளாஸ்ல கில் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுப்பேன். அந்த டாபிக்ல திருப்பியும் டைமிங்கை பத்தி தான் பேசுவேன். மேக்ரோஸ்னு ஒரு டாபிக் எடுப்பேன், அந்த டாபிக்னு டைமிங் பத்தி தான் பேசுவேன். ஸோ டைம் ஃபேக்டர்ஸ்க்கு வந்து நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றதுக்கு நீங்க பிடிஎஃப் எடுத்து பாருங்க. ஏஷியன் மார்க்கெட் ட்ரேட் பண்றீங்கன்னா அசன் ப்ரோ நீங்க கேட்டிருந்தீங்க, நம்ம இந்தியன் டைமிங்ல விடிய காலையில 4:30 மணி டு காலையில 10:30. ஓகேங்களா? இந்த டைம்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 hours நீங்க நல்லா ட்ரேட் பண்ணலாம். எல்லா மார்க்கெட்லயுமே ஃபர்ஸ்ட் 2.5 hours நல்லா ட்ரேடிங் இருக்கும் ப்ரோ. இது காமன் ப்ரோ. லண்டன் பாத்தீங்கன்னா 12 to 3 போட்டிருப்பேன். நியூயார்க் வந்து ஈவினிங் 5:30 to 8 போட்டிருப்பேன். இங்க எல்லாமே 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இங்க 4:30 இருந்தது, இங்க 5:30 இருக்கும். 10:30 இருந்தது, 11:30 இருக்கும். இங்க 12 to 3 இங்க 1:30 to 4:30 இருக்கும். இங்க 5:30 to 8 இங்க 6:30 to 8 இருக்கும். ஸோ 6 to 9 இருக்கும். நான் ஒரு சிம்பிள் தியரி சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அது வந்து ப்ரூவ்டு தான். ஓகேங்களா? நீங்க எதுவும் யோசிக்க தேவையில்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த மார்ச் டு நவம்பர் ஆகட்டும், நவம்பர் டு மார்ச் ஆகட்டும் பெருசா கன்சிடர் பண்ணாம அதிகமா நான் வந்து உட்காந்து பண்ணக்கூடிய டைமிங்ஸ் என்னோட
பர்சனல் வியூவில் சொல்கிறேன். நான் ரெண்டுமே ட்ரேட் பண்ணுவேன். லண்டனும் ட்ரேட் பண்ணுவேன், நியூயார்க்கும் ட்ரேட் பண்ணுவேன். ஏஷியன் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏஷியனில் வந்து அதிகமான பையிங் அண்ட் செல்லிங் நடக்காது. பெரிய பெரிய பண நிறுவனங்கள் வந்து ஏஷியன் சைடில் கிடையாது. எல்லாருமே வெஸ்டர்ன் சைடில் தான் இருக்காங்க, மிடில் ஈஸ்டில் தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, அதுக்கான பணக்காரங்களும் இங்கே தங்கறது கிடையாது, எல்லாம் அங்கே தான் ஓடிடுறாங்க. ஓகேங்களா? அதனால எல்லாமே அங்கே தான் இருக்கு. ஸோ லண்டன் நியூயார்க் தான் ட்ரேட் பண்ணுவேன். நான் எப்போவுமே லண்டன் ட்ரேட் பண்ண போறேன்னா 11:30 மணிக்கு உட்காந்துப்பேன். 11:30 மணிக்கு உட்காந்துட்டு ½ hour ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக 12 மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து 3 மணி நேரம் உட்காந்துருப்பேன். ஸோ 11 to 3 உங்களுக்கு அது வந்து பெருசா தெரியலாம். ஏன்னா எனக்கு ஃபுல் டைமா நான் 11 to 3 உட்காந்துருவேன். அதுல வந்து நீங்க எந்த டைமிங் வந்து தாராளமா ரொம்ப நேரம் உட்காரலான்னு கேட்டீங்கன்னா 12 to 2:30 வரைக்கும், மதியானம் 12 to 2:30 வரைக்கும் தாராளமா நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் பாத்தீங்கன்னா நான் 5:30 மணிக்கு உட்காந்துருவேன். 5:30 மணில இருந்து நைட் 9 வரைக்கும் மார்க்கெட் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். நீங்க வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மா எந்த டைமிங் ப்ரோ நல்லா பெட்டரா இருக்கும் நீங்க சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா ஈவினிங் 6 to 8:30. எப்பவுமே நான் சொல்றதுக்கு ஒரு 10 minutes பிஃபோரா வர பாருங்க. 6னா 6 மணிக்கு உட்காரக்கூடாது, ஒரு 10 minutes பிஃபோரா இருக்கணும். ஸோ லண்டன்னா 12 to 2:30 மதியானம். அடுத்தது நியூயார்க்னா ஈவினிங் 6 to 8:30. இவ்வளவுதான் ப்ரோ. இந்த டைமிங்ல உங்களோட எனர்ஜியை வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணலாம். தேவையில்லாம 4 மணி நேரமும் உட்காருறது நல்ல பழக்கம் தான். ஆனா நீங்க கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு ப்ராஃபிட் பண்ணது லாஸ் பண்ணக்கூடாது, இல்ல எக்ஸ்ட்ரா லாஸையும் மேக் பண்ணக்கூடாது. நீங்க பார்க்க வேண்டிய டைமிங்ஸ் மதியானம் 12 to 2:30, ஈவினிங் 6 to 8:30. ஆனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் இருந்தாலும் மொத்த டைமிங் உட்கார பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த டைமிங்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எதனால ப்ரோ 8:30 மணி 9:30 மணியோட முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கால நடக்கக்கூடிய 2 ட்ரேடிங் செஷன் இருக்கும். ஒன்னு நியூயார்க் ஏஎம் சொல்லுவாங்க, இன்னொன்னு நியூயார்க் பிஎம் சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு காலையில 8 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நமக்கு இந்தியால 5:30 மணி. அது 8 to 12 தான் வந்து ஏஎம் செஷன். மதியானம் 12 மணி ஆயிடுச்சுன்னா பிஎம் ஆயிடும். நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறதே ஏஎம் மட்டும்தான். ஏஎம்ல தான் அதிகமான கம்பெனியோட பணம் வந்து உள்ள ஈடுபடும். அப்போ ட்ரேடிங்ஸ் நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிஎம் செஷன்ல உங்களுக்கு மார்க்கெட் அப்படியே டல்லா சோகமாயிடும். நைட் ஆனா சோகமாயிடும், நமக்கு நைட்டுல சோகமாயிடும். அதுக்கு மேலே நீங்க ட்ரேட் பண்ணாலும் ஒரு பிரோஜனமும் நமக்கு கிடையாது. மிஞ்சி போனா மாசத்துல ஒரு 2-3 நாள் நல்லா இருந்தா பெரிய விஷயம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், 5:30 மணி நம்ம இந்தியன் டைம்னா அமெரிக்கான்னு இல்லை, நியூயார்க்ல அது வந்து 8 to 12. அதனால தான் 5:30 to 9 நான் மொத்தமா சொன்னேன். அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்க வேண்டியது 6 to 8:30. ஓகேங்களா? ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இல்ல புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே ஒரு கிளாஸஸும் இருக்கு. தென் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பேர்ஸ், அந்தந்த மார்க்கெட் ஏற்ற பேர்ஸ் எதெல்லாம் அந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஏஷியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்க யூஎஸ்டி ஜேபிஐ பேர் சூஸ் பண்ணலாம், ஜிபிபி ஜேபிஐ சூஸ் பண்ணலாம், யூரோ ஜேபிஒய், இதெல்லாம் ஜேபிஐ வச்சு இதெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜேபிஒய்ன்ற ஒரு கரன்சியை வச்சுட்டு யூரோ கரன்சியை ட்ரேட் பண்ணுவீங்க, ஜிபிபியை ட்ரேட் பண்ணுவீங்க, யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுவீங்க. இல்ல ப்ரோ எனக்கு ஏஷியன் மார்க்கெட்ல யூஎஸ்டி கரன்சி ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகும். கரன்சிஸ் எப்பவுமே ஒர்க் ஆகும், எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும். இப்போ ஏஷியன் மார்க்கெட் முடிஞ்சிச்சுன்னா ஏஷியன் மார்க்கெட் மூட மாட்டாங்க, எப்பவுமே அந்தந்த கரன்சி ஓடிட்டு தான் இருக்கும். அந்தந்த நாட்டோடைய பார்ட்டிசிபேஷன் கம்மியாயிடும். ஓகேங்களா? புரியுதா? ஏன்னா எல்லா நாட்டிலயும் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் 24 மணி நேரம் ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லையே. இப்போ நம்ம இந்தியா இருக்காங்க, இந்தியாவில பேங்க் காலையில 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு மூடிடுறான். அப்போ அவன் அப்புறம் ட்ரேட் பண்ண மாட்டான்ல. அந்த பார்ட்டிசிபேஷன் டைமிங்ஸை தான் நான் சொல்றேன். மொத்த நேரத்துலயும் கரன்சிஸ் வந்து ஓடிட்டே தான் இருக்கும், ஓடாமலாம் இருக்காது, ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்கும் மார்க்கெட். மொத்தமா எப்போ ரன் ஆகாம நிற்கணும் சாட்டர்டே சண்டேஸ்ல. ஸோ மார்னிங் டைமிங்ல இதை ட்ரேட் பண்ணலாம். லண்டன் மார்க்கெட்ல வந்து யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி செஃப். ஆனா இதெல்லாம் பெருசா இருக்காது. யூஎஸ்டி செஃப்லாம் யூரோ யூஎஸ்டி சூப்பரா இருக்கும், ஜிபிபி யூஎஸ்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது ரெண்டுமே லண்டன்லயும் நல்லா இருக்கும், நியூயார்க்லயும் நல்லா இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துலயும் வந்து லண்டனோட இதுவும் சேர்ந்துருக்கு, நியூயார்க்கும் சேர்ந்துருக்கு. அதனால ரெண்டுமே வந்து 2 செஷனும் நல்லா இருக்கும், நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அமெரிக்கா மார்க்கெட் நியூயார்க்கு மட்டும் என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்டி கேடு, அடுத்தது கம்யூனிட்டி பேர்ல எக்ஸ்ஏஜி, எக்ஸ்ஏயு கோல்டு, எக்ஸ்ஏஜி சில்வர், யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயிலும் யூஎஸ்டி தான் நம்ம பண்ணுவோம். இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், S&P 500, US 30 இதெல்லாம் பண்ணலாம். எனக்கு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாரெக்ஸ் பேர்ஸ் பண்ணுங்க. நான் இண்டிசஸ்லாம் பண்ணக்கூடாது நான் தடுக்கல, தாராளமா நீங்க வந்து பண்ணக்கூடிய என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஃபுல் டைம் கோல்டு ட்ரேடர், கோல்டு மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், வேற எந்த பேரையும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு அதுல இருந்து புரிஞ்சது என்னன்னா, நான் அதை கத்துக்கிட்டு கோல்டு ட்ரேட் பண்றதுக்கு டைம் எடுத்தது. ஆனா நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கத்துப்போமே சொல்லித்தர கான்செப்ட் எல்லாத்துலயுமே அப்ளை ஆயிடும். ஒரு பேருக்கும் நீங்க தனித்தனியா கத்துணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலுமே
எனக்கு என்ன தோணுச்சுன்னா கோல்டு மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு குருட்டு எண்ணத்துல இருந்துட்டேன். மிச்சம் அதெல்லாம் தேவையில்லைன்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தானே, அப்போ பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது தான் கோல்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஆவத்தை விட யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டில ப்ராஃபிட்டபிலிட்டி ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து ரியாலிட்டி. நான் நேர்லயே பார்த்திருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணும் போதும். கோல்டுன்றது எல்லாராலையும் பண்ண முடியாது. இது வந்து உங்க ஈகோ டச் பண்ணணும்லாம் சொல்றேன், நான் நார்மலா சொல்றேன். கோல்டுனாலே ஹெவி வாலட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா கோல்டுன்றது ஒரு ஒரு நாட்டோடைய ரிசர்வ், அந்த நாட்டோட கஜானா சொத்து அது. அதனால அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் கோல்டு வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்றது. வேற ஒன்றும் இல்லை, கான்செப்டை கத்திட்டா பண்ணலாம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி 4 நாள்ல புரிஞ்சுதுன்னா கோல்டு புரியறதுக்கு 12 நாள் ஆகும். இதான் டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் இருந்தா புரியும். என்ன ப்ரோ ஸ்டார்டிங் கிளாஸ் இப்படி சொல்றீங்கன்னா சிம்பிள். எல்லாரும் கோல்ட்ல போய் அடி வாங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டியை கத்துக்கிட்டு அதுல இருந்து பணம் சம்பாதிக்க பாருங்க. இதுல கிடைக்கிற பணம் அதுலயும் கிடைக்கும். ஓகேங்களா, எப்பவுமே வந்து கோல்டோட வேற எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா தெளிவா சொல்றேன், இது வந்து ஃபாரெக்ஸ் பேரு. யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி வந்து ஃபாரெக்ஸோட பேரு. கோல்டு சில்வர்ன்றது கமோடிட்டியோட பேர். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபாரெக்ஸ் கரன்சிஸ் வேற, கமோடிட்டிஸ் வேற. ஓகேங்களா, கரன்சின்றது அந்த ஒரு நாட்டுக்கு தான், கமோடிட்டின்றது ஒரு ஒரு நாட்டும் வந்து வச்சிருப்பாங்க கோல்ட கஜானால. அதனால கமோடிட்டின்றது பவர் அதிகம். ஸோ நீங்க நல்லா பண்ணுங்க, தாராளமா கோல்டு நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. நம்ம மார்க்கெட்ல உள்ள வந்ததுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். 1 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 10 லட்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அது பூர்த்தி ஆகணும், சீக்கிரமா வந்து உங்களுக்கு ரெகுலரா வரணும்னா யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி நல்லா பண்ணுங்க. அது வந்துட்டே இருக்கும்போது கோல்டை ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி அதுலேயும் ப்ராஃபிட்டபிள் ஆவாங்க. நான் யாரையும் எதுக்கும் தடுக்கல. ஏன்னா நான் ட்ரேட் பண்றது ஃபுல் டைம் கோல்ட் ட்ரேடர் பிளஸ் யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுவேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேனே, அதே மாதிரி தான் டிஸ்கார்ட்லயும் வந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். டெய்லி யூரோ யூஎஸ்டினா ஆகுது லண்டன் மார்க்கெட்ல, நியூயார்க் மார்க்கெட்ல. அதே மாதிரி லண்டன் நியூயார்க்ல ஜிபிபி யூஎஸ்டினா ஆகுது. இதை மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். கோல்டு சார்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன்னா அதை நான் ப்ரூஃப் பண்ண ஒரு மென்டாரா என் மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும். அந்த கான்செப்ட் சொல்லி தரவரே வந்து ப்ராஃபிட் பண்ணலன்னா கத்துக்கிற உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கம்மியாகும். ஸோ நான் யூரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் லண்டன் மார்க்கெட்லயும் நியூயார்க் மார்க்கெட்லயும் எப்படிலாம் ட்ரேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்க எனக்கு வந்து அதை திருப்பி இன்ட்ராக்ட் பண்றதுன்றது எப்படி, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தரீங்கன்னா அந்த ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் நான் எப்படி எதிர்பார்ப்பேன்னா உங்களுடைய எஃபோர்ட்ஸ் தான் எனக்கு தரக்கூடிய ஒரு ப்ரௌடே. அதனால நீங்க டெய்லி ரெகுலரா யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி பண்றீங்களா, ரொம்ப சந்தோஷம். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஓகே எனக்கு ஓரளவு ஃபீல் ஆகும்போது நான் திருப்பி கோல்டு அப்டேட் ஸ்டார்ட் பண்ணுவேன். கோல்டு அப்டேட் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல அதையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாமே இருக்கும் டிஸ்கார்ட்ல. சரிங்களா, மற்றபடி நான் பர்சனலா சொல்றேன், நான் இந்த யூஎஸ்டி ஜிபிஒய் இந்த பேரை நான் தொடவே மாட்டேன், நான் ட்ரேடும் பண்ண மாட்டேன். சப்போஸ் வேற ஏதாவது பண்ண விருப்பம் இருக்கு பண்றீங்கன்னா பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கான்செப்ட்ன்றது எல்லாத்துக்குமே பொதுவானது தான். ஐசிடின்றது எல்லா பேர்லயும் நீங்க அப்ளை பண்ணலாம், எதுக்கும் வந்து மாறாது, எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். ஆனா அந்த டைமிங்ஸ், பணம் அதிகமா இருக்கக்கூடிய செஷனு, பணம் கம்மியா இருக்கக்கூடிய செஷன், அதனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வேரி ஆகும். ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணது நியூயார்க் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, நியூயார்க் ப்ரிஃபர் பண்ணுங்க. நியூயார்க்ல வந்து அந்த செஷனுக்கான பேரை சூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து நான் யூஎஸ்டி ஜேபிஐ தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணீங்கன்னா ஜேபிஐ மார்க்கெட் அப்போ ஆஃப்ல இருக்கும். ஓகேங்களா, யூஎஸ்டி ஜேபிஐ ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லீவ்ல இருப்பாங்க, அதாவது க்ளோஸ்ல இருப்பாங்க, அந்த அளவுக்கு பணம் உள்ள இருக்காது. இதெல்லாம் தான் ரீசன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பிரீஃப் வியூ ட்ரேடிங்கை பத்தி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு மார்க்கெட்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும், ஃபாரெக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்னு நான் நம்புறேன். இதுக்கு மேல நான் பேசக்கூடாது வந்து நம்ம கத்துக்க போற கான்செப்ட், ஜஸ்ட் அவர் பேர் என்ன, எப்படி இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது, அதுக்குரிய பேசிக்லாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எடுத்தது உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, அதை சால்வ் பண்ணிட்டு நான் அதுக்கு போறேன். யாருக்கா டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். ஓகே ப்ரோ, எல்லாருக்குமே ஓகேங்களா? மைக் ஆன் பண்ணி சொல்லலாம், இல்ல யாராவது டிராவலிங்ல வெளியில பிஸியா ஒர்க்ல இருக்கீங்கன்னா. ஓகே ப்ரோ, இப்போ லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 to 12:30 வந்து பெட்டராக இருக்கும். கரெக்டாக பெட்டர் நல்லா இருக்கும். நியூயார்க் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8:30 கிட்ட. 6 to 8:30 ஓகே ஓகே. இப்போ நல்லா ஏசியன் இருக்கும். மார்க்கெட் வந்து மேஜராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல இப்போதைக்கு. ஏசியன் மார்க்கெட்ல சீக்கிரமா மணி மேக் ஆகாது, அதுதான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ சைக்காலஜின்னு ஒன்று இருக்குங்களே, இப்போ நியூயார்க்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க, சீக்கிரமா கிடைக்குது. ஏசியன்ல பண்ணும்போது பொறுமையா கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஏசியன் மார்க்கெட் தன்மையே பொறுமையா தான் கிடைக்கிறது. நம்ம வெளியே வந்துருவோம், எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் நம்ம எதனா ஒரு கோளாறுத்தனமா பண்ணி விட்டுருவோம். அதனாலதான் அது வேண்டாம்னு சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்ல நம்ம பண்ண வேண்டியது வந்து யூரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் சஜஸ்டபிள். ஏன்னா எல்லாருமே உள்ள வந்திருக்கிறது பணத்தை உருவாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். லண்டன் மார்க்கெட் சொல்றீங்க? இல்ல ரெண்டுமே நல்லா இருக்கும். லண்டனை விட நியூயார்க் எப்பவுமே நல்லா இருக்கும் ப்ரோ. நியூயார்க் எப்பவுமே நல்லா இருக்கும். டைம் இருக்குன்னா ரெண்டுமே பண்ணுங்கன்னு சொல்றேன், வர பணத்தை நம்ம வேண்டாம்னு சொல்றேன்.
அதுக்கப்புறம் கோல்டு போய்க்கலாம். ஒரு ம் 2 ம் மந்த் ம். பொறுத்து. ஆமா. நீங்க இத புரிஞ்சுக்கிட்ட பிறகு கோல்டு போலாம். தாராளமா போலாம். நான் வேணான்னே சொல்லல. சில்வர் வந்து அந்த அளவுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்காது. ஓகே ப்ரோ. ப்ரோ ஓகே. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ எனக்கு எல்லாம் புரிஞ்சுது நல்லா இருக்கு. பட் அந்த ம். டைமிங் செஷன் தான் புரியல. பட் மறுபடியும் இன்னொரு டைம் போகும்போது புரிஞ்சும்னு நினைக்கிறேன். நம்புறேன். ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நீங்க வந்து ஈவினிங் ட்ரேட் பண்ண போறீங்க. உங்களுக்கு பகல்ல வேலை இருக்கு அப்படின்னா, ஈவினிங் வந்து 6 மணிக்கு லேப்டாப்பையோ ஃபோனையோ ஓப்பன் பண்ணி உட்காருங்க. 6 மணிலேருந்து 8:30 வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். மதியானம் ட்ரேட் பண்ண போறோம்னா 12 மணிக்கு உட்காருங்க. 2:30 வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அந்தந்த டைமிங்ஸ்ல எந்த பேர் ட்ரேட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய பேர் 2 தான். லண்டனா இருந்தாலும் சரி, நியூயார்க்கா இருந்தாலும் சரி, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, இந்த 2 பேரை தான் நீங்க ட்ரேடே பண்ண போறீங்க. அந்த 2 பேருமே 2 செஷன்லயுமே நல்லா தான் இருக்கும். எப்பவுமே நியூயார்க்கு லண்டனோட கிரேட்டரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கிளியரா இருக்குங்களா? ஓகே ஓகே ப்ரோ. கிளியர் ப்ரோ. ஓகே, மிச்சம் எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? Clear bro. ஓகே ப்ரோ. நம்ம நெக்ஸ்ட் அந்த ஒரு ஐசிடினா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிம்பிள் ஐசிடின்னா ஒண்ணுமே இல்லை. நம்மளால வந்து எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டையோ சரி, எந்த ஒரு ஸ்டாக்ஸோ இல்ல ஒரு கரன்சியோ ஒரு துரும்பு கூட நவுத்த முடியாது. ஒரு இன்ச்சோ ஒரு சென்டிமீட்டரோட நவுத்த முடியாது. நம்ம கிட்ட இருக்க பணம்லாம் ஒரு இதுவே கிடையாது. அப்போ யாருதான் ப்ரோ இதெல்லாம் பண்றாங்கன்னா, அந்த நாட்டோட கவர்மெண்ட், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க பேர் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இவங்களாம் தான் வந்து ட்ரேடே பண்றாங்க. அவங்க கிட்டலாம் எண்ட்லெஸ் கேபிட்டல் இருக்கும். எண்ட்லெஸ் மீன்ஸ் எப்படி சொல்றது, பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன தான் ப்ரோ மார்க்கெட்ல பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். அவங்க தான் அந்த மூவ்மெண்ட்டை ஏற்படுத்துறது. மேலே போறதோ கீழே வரத்தோ இல்ல அமைதியா கம்முன்னு இருக்கிறதோ இது எல்லாத்தையும் பண்றது அவங்க தான். அப்போ அது எல்லாத்தையும் வந்து நம்ம கூட இருந்து அவங்க ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்க கூடயே ப்ராஃபிட் மேக் பண்ண போறோம். அது பேர் தான் ஐசிடி. சரிங்களா? அது பேர் தான் ஐசிடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஐசிடி இல்லாம எக்கச்சக்கமா கான்செப்ட்லாம் இருக்குதான். நிறைய பேர் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. கோட் எல்லாம் போட்டிருப்பாங்க. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், கேண்டில் ஸ்டிக் பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இது எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே வந்து ஒரு ஃபவுண்டேஷன், இதை யார் கண்டுபிடிச்சா, ஒரு ஆரிஜினேஷன், அதுக்குன்னு வந்து ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோ ஆத்தரோ கிடையாது. எல்லாமே ஒவ்வொருத்தரால வந்தது, அவ்வளவுதான். அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்தா நல்ல கான்செப்ட், லாஸ் ஆனா அது கெட்ட கான்செப்ட். இதுதான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையா இருக்கு. இதுல ஐசிடின்றது ஒரு மனுஷன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் பேர் மைக்கேல் ஜே ஆடில்ஸ்டன். ஓகேங்களா? அவர் தான் வந்து இந்த ஐசிடின்ற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணாரு. ஐசிடின்றது ஒரு லாஜிக்லாம் கிடையாது ப்ரோ. அதாவது அந்த பேரை சொல்றேன், நான் கான்செப்டை சொல்லலை. அந்த பேர் வந்து சும்மா அவரா வச்சாரு ஐசிடின்னு சொல்லிட்டு, வேற ஒன்றும் இல்லை. ஐசிடியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள் ட்ரேடர். என்ன ப்ரோ அது ஒரு பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அவரா வச்சுட்டாரு. நம்ம சும்மா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். போட்ட உடனே அவரோட யூடியூப் சேனல்லாம் வரும். ஓகேங்களா? நான் எங்க இருந்து லேர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஐசிடி கான்செப்டோட எல்லாமே வந்து நான் யூடியூப்ல இருந்து மட்டும்தான் லேர்ன் பண்ணேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 600+ வீடியோஸ் இருக்கும். எல்லாமே இங்கிலீஷ்ல, அமெரிக்கன் ஸ்லாங்ல, ஒன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவர் தான் ஐசிடி. இந்த இருக்காருல்ல, இந்த இருக்காரு ஒரு மனுஷன், இவர் தான் ஐசிடி. If anyone goes to my channel and just puts down all their preconceived notions about what இவர் தான் ஐசிடி. அவருடைய அஃபிஷியல் சேனல் இதுதான். 1.35 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த சேனல்ல தான் எக்கச்சக்க வீடியோஸ் அவர் போட்டு வச்சிருப்பாரு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாரு அவரோட போட்ல. போட் காமிக்கிறேன். அபோட் ஒரு இருப்பா, டவுட். சொல்லுங்க ப்ரோ. இப்ப இவரு பிறந்தனால நமக்கு ஐசிடி கிடைச்சது. இவரு இல்லாத டைம்ல அப்புறம் எதை வச்சு இவர் இல்லாத டைம்ல வந்து ட்ரேடிங்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிஜிட்டல் ட்ரேடிங் ஒன்று கிடையவே கிடையாது. கம்ப்யூட்டர்ல உட்காந்தோ, லேப்ல உட்காந்தோ, போன்ல உட்காந்தோ டிஜிட்டலைஸா ட்ரேடிங்ன்றது இல்லாம தான் இருந்தது. ஓகேங்களா? அப்போ ட்ரேட் எப்படிதான் ப்ரோ பண்ணுவாங்கன்னா, ட்ரேடிங் பண்றதுக்குனே வந்து ஒரு இடத்துக்கே போவாங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு போவாங்க. வீட்டில் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸ் போல இருக்கும். அங்க வந்து எல்லாரும் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. டேட்டாஸ்னா இந்த கம்பெனில என்ன நடக்குது, இன்சைட் ட்ரேடிங் மாதிரி. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும்னா அந்த கம்பெனில இருக்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாம் காசு கொடுத்து இந்த மாதிரி கேம்லிங் தான் நடந்தது. இதனாலதான் ப்ரோ எல்லாரும் வந்து கேம்லிங் சொல்றாங்க ட்ரேடிங், வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் ட்ரேடிங்ன்றது யார்கிட்ட பணம் அதிகமா இருக்கோ அவங்க வந்து மார்க்கெட்டை ஏற்றலாம் இறக்கலாம், இப்படிதான் நடந்திருந்தது. அவங்க ஒரு கோஷ்டி சேர்த்துப்பாங்க, இவங்க புல்லுன்னு இவங்க பேருன்னு, இந்த மாதிரி தான் மார்க்கெட்ஸ் இருந்தது. டிஜிட்டலைஸா மாறும்போது அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ், அந்த சார்ட்ஸ் இதெல்லாம் வரும்போது தான் அவங்கவுங்க ப்ராஃபிட்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு புரியுதோ. மார்க்கெட் வந்து ஒரு 10 நாளா பை ஆகுதா, கண்ண முடிஞ்சு பை போட்டுருந்தாங்க, செல்லு போட்டுருந்தாங்க. அது ஒரு சேனலைஸ்டா ஒரு கான்செப்டா எடுத்துட்டு வந்தது இவர் தான்.
ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்கன்னா ஒரு கான்செப்டே கிடையாது, அப்போ டிஜிட்டலைஸும் கிடையாது, சார்ட்ஸே கிடையாது. ஐ மீன் நீங்க வந்து ட்ரேடிங் சொல்லிட்டு பண்ணணும்னா ஒரு ஒரு புரோக்கர் கிட்ட போய் ஒர்க் பண்ணணும் ப்ரோ, சிம்பிளா சொன்னா. அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கனெக்ஷன் வச்சிருக்க புரோக்கர்ஸ் கிட்ட போய் நீங்க ஒர்க் பண்ணணும். அங்கதான் நீங்க நாலேஜ் கேதர் பண்ண முடியும். கோர்சஸோ உங்களுக்கு ஏத்த டெக்கோ அப்ப கிடையாது, இப்பதான் அந்த டெக்கே வந்திருக்கு. புரியுதுங்களா? இவரோட கான்செப்ட் வந்து எப்போத்துல இருந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா இயர்லி 90s இருந்து இருக்கு. கேட்டுதா ப்ரோ? கிளியருங்களா? ஓகே, இங்க வந்து அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. ஐ ஆம் த மென்டார், இஃப் அவர் மென்டார் கோஸ்ட் இந்த விஷயம் எல்லாமே அவரை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இங்க நடக்கக்கூடிய டீச்சிங்ஸ் எல்லாமே இவரால வந்துட்டு இவர்கிட்ட இருந்து கத்துட்டு போனவங்க திருப்பி டீச் பண்றது தான் இப்போ இப்போதைக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த டீச்சிங்ஸ் எதுவுமே நம்மளுக்கு சொல்லி தரப்படலை. எங்குமே கோர்சஸ் கிடையாது, எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ட்ரைனிங்னு சொல்லிட்டு கோர்ஸை லான்ச் பண்ணவும் இல்லை. என்னன்னா இப்போ இன்கேஸ் இப்போ நியூவா ஒரு ட்ரிக்ஸ் இவர் கண்டுபிடிச்சு அதை லான்ச் பண்றாருன்னா அதுவுமே அப்ளிகபிள் ஆகும், ஐசிடில கணக்குல வந்துருமா? அவர் 600 வீடியோ போட்டிருக்காரு ப்ரோ. அவர் வந்து போட்ட வீடியோஸ்ல எந்தெந்த போர்ஷன்ஸ் எல்லாம் மட்டும் கவர் பண்ணா ட்ரேடிங் சொல்லிட்டு ஒன்று பண்ணி அதுல இருந்து காசை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் நான் போர்ஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு கிளாஸ்ல எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் எடுக்கக்கூடிய ஐசிடி போர்ஷன்ஸ் வந்து 600 வீடியோ கவர் ஆகும்னா கிடையாது. எதெல்லாம் வந்து 75% அவர் சொன்ன டாபிக்ஸ்ல கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்னமும் ஐசிடி வந்து தெரியணும், அவர் அப்டேட்ஸ்லேயே இருக்கணும்னா தாராளமா இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு காமிச்சல இதுல இருக்கக்கூடிய 643 வீடியோவும் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்டா பார்க்கணுன்றதுக்கான லிங்க், அந்த ஆர்டர் வைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது புதுசா போட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா புதுசா போட்டு தான் இருக்காரு. அது எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? எல்லா கான்செப்டையும் நீங்க வந்து அவர் போடுறது எல்லாத்தையும் படிச்சுட்டே இருந்தா தான் காசு வந்துட்டே இருக்கணும், அது வந்து இல்லவே இல்லை, அவரே ஒத்துக்கிட்டாரு. ஜஸ்ட் அவர் போடுற வீடியோஸ்லாம் அவர் ட்ரேட் பண்றதை அப்லோட் பண்ணிட்டு இருப்பாரு. டெய்லி வந்து நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் எடுக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? அவரோட டெவலப்மெண்ட்ஸை சொல்லுவாரு. ஜஸ்ட் எனக்கு இப்படி புரியுது, மார்க்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருப்பாரு. அவரோட வியூ எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த கண்டுபிடிச்சவர் கூட வந்து அவரோட ட்ரேட்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கணும், அவர் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால ஒரு லைவ் வீடியோ போடுவாரு, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு போயிடுவாரு. மொத்தபடி கான்செப்ட் வந்து வருஷம் வருஷம் ஒன்று கண்டுபிடிச்சு அதை அப்லோட் பண்ணிட்டு இதை கத்துக்கிட்டாதான் நீ வந்து ரினியூவல் ஆக முடியும் அப்படிலாம் கிடையாது. கிளியரா ப்ரோ? மற்றவங்களுக்கும் கிளியரா இருக்குங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஐசிடியோட டெஃபினிஷன் இதுதான். மார்க்கெட்டோட ஒரு ஓப்பனிங் எப்படி இருக்கும் நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஐசிடி ஏன் நம்ம ஃபாலோ பண்றோம், எதனால நம்மளுக்கு புரியுதுன்றதையும் பார்த்துட்டோம். இன்னும் லாஜிக்கா உங்களுக்கு சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து இந்த பேங்க்ஸோ யாரும் வந்து சொல்லி தரல, இது வந்து ரியாலிட்டி, உங்களுக்கே தெரியும். ஹிஸ்டரி எனக்கு புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எந்த ஒரு நிறுவனமோ இல்லை எந்த ஒரு கவர்மெண்ட்டோ யாருமே வந்து ட்ரேடிங் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரையும் கூப்பிட்டு சொல்லி தர காலகட்டங்கள் கிடையாது அப்போலாம். அதனால ட்ரேடிங்ன்றது யாருக்கும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணா தெரிஞ்சிருக்கும், இந்த கம்பெனி நல்லா இருக்கு, அதோட ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கவங்க அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த கான்செப்டை வந்து இவர் கிரியேட் பண்ணாரு. எப்படி கிரியேட் பண்ணாருன்னா அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கல் தான். அவர் நம்ம வேர்ல்ட் ஃபுல்லா வர வைக்கணும் தான் என்ன கேட்டா. ஸோ அப்போ அவர் கேட்ட மாதிரி இவர் கண்டுபிடிக்கலையான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இவர் கண்டுபிடிக்கலாம் கான்செப்ட் கிடையாது, ஐசிடின்றது ஒரு கிடையாது தான். அது முன்னாடி ட்ரேடிங்ன்றது வந்து நடக்கல. எல்லாமே ஒரு புரோக்கர் கிட்ட போய் நீங்க ஒர்க் பண்ணணும். அங்க ஒர்க் பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு உங்ககிட்ட கேபிட்டல் இருந்தா நீங்க ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. அது போலதான் சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரிலாம் மாறுச்சு. இதுக்கு இடையில அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் அவங்க கிரியேட் பண்ணாங்க, அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. எக்கச்சக்க கான்செப்ட்ஸை எல்லாரும் ஒன்னொன்னு கிரியேட் பண்ணாங்க. பாட் ட்ரேடிங் நடக்கும், ஆல்கோ. நாங்க வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிருக்கோம், எங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க, மந்த்லி இவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் சாலிடா தரும். இதுவும் ஒரு பக்கம் ஸ்கேம் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? நான் இது டவுட்ஸ் கேட்கறதுனா நான் இப்போ ரெக்கார்டிங்ஸ் வந்து ஆன்ல வச்சிருப்பேன். இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் பத்தி க்ளோஸ் பண்ணிக்கலாம், மிச்சதை வந்து நம்ம ரெக்கார்ட் இல்லாமல் பேசலாம், அதுக்காக கேட்கறேன். ஓகே ப்ரோ. ஓகே, சூப்பர்.